நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாய் இருந்தால் வருகிறவனாய் எலியா இவன் தான் என்று சொன்னார். காரணம், எலியா என்று ஏற்றுக்கொள்வதற்கு அவருக்கு மனது தேவைப்பட்டது. தேவன் உங்களை நிரந்தரமாய் மன்னித்திருக்கிறார் என்பதையும் கூட நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு மனது வேண்டும். பாவம் எப்படி கெமிக்கல் ரியாக்ஷனோ, உங்கள் எண்ணங்களையும் சிந்தங்களையும் மாற்றி உங்கள் செயல்களை மாற்றுதோ, அப்படியே பரிசுத்தம் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் உங்களுக்கு அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் புதிய ஏற்பாட்டில் அது எல்லாம் தானாக உங்களுக்குள்ள நடக்குது. இப்போ நீங்கள் என்னங்க செய்யணும்? இப்படிலாம் என்னெல்லாம் நடக்குதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரிய 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 அது நடக்கிறதுக்கு நீங்கள் விட்டு கொடுப்பீங்க. நீங்கள் விட்டு கொடுக்காம உன்னை ஃபோர்ஸ் பண்ணி கடவுள் செய்ய முடியாதுன்றனால உங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறார். ஸ்பிரிட்டில் நடக்கிறத உங்கள் மனசில் அதை நீங்கள் அங்கீகரிக்கும் போது சரீரத்தில் அது வெளியே வருது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இனி நான் அல்ல நீரே. ஒரு நாள் கர்த்தர் என்கிட்ட சொன்னார், ஜனங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத சில காரியங்களை கிருபை பிரசங்கிகள் நினைக்கிறாங்க. ஆனால் இவைகளெல்லாம் என்னுடைய கிரியைகளின் கடை கோடிகள், என்னுடைய செயலில் என்னுடைய ஆர்மியில் இருக்கிற கடைசி வருஷடா. ஆனால் இவைகளும் மேலானவைகள்லாம் இருக்குது. அவைகளெல்லாம் சொன்ன இந்த ஜனங்கள் தாங்கவே மாட்டாங்க. நான் எவ்வளோ பெரிய தேவன், எவ்வளோ பெரிய தயாள குணமுடையவன், எவ்வளோ பெரிய இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் நான் பேச ஆரம்பித்தேன்னா, பைபிள் சொல்லுது, பூமிக்குரியவைகளே நீ நம்ப மாட்டேன்றியே, பரலோகத்துக்குரியவெல்லாம் சொன்னேன்னா நீ ஏற்றுக்கவே முடியாது. கடவுள் இந்த அளவு நான் தயாளம்னு சொன்னால் நீங்கள் அவரை கடவுளே இல்லைன்றீங்க. ஏன்னா இந்த மனித மனது அவ்வளோ பெரிய தேவனை அங்கீகரிக்க முடியாது. அதனால அடிக்கடி சொல்றாரு, கேட்கறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார், கேட்கறதுக்கு காது இருக்கிறவங்களாம் கேட்டுக்க. அப்படின்னா அந்த காலத்தில் நிறைய பேர் காதே இல்லை சார் அப்படின்னு பிரசங்கம் பண்ணிட்டார். காது இல்லாதவங்களாம் உள்ளே இருந்திருக்கிறான் என் பாவம், ஏதோ ஒரு வியாதியில், அதனால காது இருக்கிறவங்களாம் கேட்டுக்கப்பா. அப்படி கிடையாது, காது எல்லாருக்கும் தான் இருந்துச்சு. சிலருக்கு பாருங்க ஸ்பீக்கர் மாதிரி இருக்கும் அது, சிலருக்கு இப்படி என்னென்னா காதெல்லாம் பெருசாக இருக்கும். காது மேட்டர் இல்லை, கேட்க காதுலன்னு என்னன்னு அர்த்தம், மனசு இருக்கிறவன் கேட்டுக்கான்னு அர்த்தம். அப்போ புதிய ஏற்பாட்டில் இந்த ஆசீர்வாதங்கள் வெளிப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதாய் இருக்கிறவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்று சொன்னார். நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாய் இருந்தால் வருகிறவனாய் எலியா இவன் தான் என்று சொன்னார். காரணம், எலியா என்று ஏற்றுக்கொள்வதற்கு அவருக்கு மனது தேவைப்பட்டது. தேவன் உங்களை நிரந்தரமாய் மன்னித்திருக்கிறார் என்பதையும் கூட நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு மனது வேண்டும். அதுதான் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பாட்டு நீங்க பார்த்தேன். அப்ப பாவ மன்னிப்பு நிச்சயம் என்ன? இன்னைக்கு என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு என்கிற நிச்சயம் அல்ல, ஒட்டு மொத்தமாய் நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற நிச்சயம். அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது டெய்லி போய் ஜாமீன் கையெழுத்து போட்டு வர கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. தேவன் அத்தகைய நபர்களை தனக்கு கீழே வைத்திருக்கவில்லை, அத்தகைய அடிமைகளை வைத்திருக்கவில்லை. தேவன் என் அன்புக்குரியவர்களே ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் அதை கொடுக்கிறார் நமக்கு. பாவ மன்னிப்பு நமக்கு முற்றிலுமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனநிலையில் இருங்கள். இதுதான் உங்களை வியாதியிலிருந்து காப்பாற்றப் போகிறது. இதுதான் உங்கள் பிரச்சனைகளில் உங்களுக்கு உதவி செய்ய போகிறது. இதுதான் உங்கள் குடும்பத்தில் எல்லாவித எதிர்ப்புகள் வரும்போது நின்று அடித்து தகர்க்க போகிறது. நான் நீதிமான் இல்லை, பாவி நினைக்கிற அந்த உபதேசம் உன்னை சுருட்டி வெளியெறிஞ்சிடும். ஜாக்கிரதை. ஜெபிச்சா தான் எனக்கு ஆசீர்வாதம், உபவாசம் போட்டாதானா சுருட்டி வெளியே தள்ளிடும். ஒன்று 23 வருஷம் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தனால அதை பிரசங்கிப்பதற்கு எனக்கு உரிமை உண்டுன்னு நான் சொல்கிறேன். ஐ எம் நாட் எ இக்னரண்ட் பர்சன். என்ன சொல்ல, டு ப்ரீச் அபவுட் லா, த கான்சிக்வன்சஸ் ஆஃப் லைஃப் அண்டர் லா, ஆக்ஷன்ஸ் அண்டர் லா. என் அன்புக்குரியவர்களே, இத்தகைய மனநிலை எதுக்கு தேவைன்னா, கையை தட்டி பாட்டு பாடுவதற்கல்ல. இந்த மனநிலை ஒன்றுதான் உங்களை எல்லாவித சூழ்நிலையும் வெற்றி பெற்ற மனுஷனாய் நிற்க வைக்கப் போகிறது.